Hello students, today we'll see the first unit in geography, that is the universe and the solar system. Pathway. This lesson focuses on the universe and the members of the solar system. It also deals with the motions of the earth and their resultant effects. It also talks about the four spheres of the earth. So we all know about solar system. நம்மளுக்கு solar systemனா என்னன்னு தெரியும். ஸோ சோலார் சிஸ்டம்னா அதில் பிளானட் சன் மூன் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் பற்றி இப்போ படிக்க போகிறோம். அப்புறம் இதில் வேறு என்ன இருக்கும், 4 ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த்தோட 4 ஸ்பியர்ஸ் என்னன்னு படிக்க போகிறோம். அப்புறம் நம்ம சோலார் சிஸ்டமில் உள்ள பிளானட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி மூவ் ஆகுது, எந்த மோஷனில் மூவ் ஆகுதுன்னு எல்லாம் நம்ம அதில் பார்க்க போகிறோம். So this lesson is like a conversation, but we'll see the important points alone. The Earth is the third planet in the solar system. So we know Earth is the third planet. Mercury, Venus, Earth, Mars. No, so Earth is the third planet in the solar system. The solar system is in the galaxy. It is named as the Milky Way galaxy. Solar system எங்க இருக்கு, கேலக்சியில் இருக்கு. கேலக்ஸி நம்ம என்ன நேம் சொல்கிறோம், Milky Way galaxyன்னு சொல்கிறோம். There are millions of such galaxies in the universe. So இதே மாதிரி நிறைய millions of galaxies அங்கே இருக்குது. நம்ம அதெல்லாம் பற்றி இப்போ பார்க்கலாம். Numerous stars and celestial bodies came into existence by a massive explosion called the Big Bang. So நிறைய ஸ்டார்ஸும் celestial bodiesும் நம்மளுக்கு எப்படி கிடைச்சது, Big Bang அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைச்சது. These celestial bodies together are called the universe. It is also referred to as the cosmos. So we can call the celestial bodies as universe and also cosmos. The stars that you see are so far away that they appear to be small, but they are really huge in size. நம்மளுக்கு தெரியும்ல, ஸ்டார்ஸ் நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தான் தெரியும், பட் அதோட சைஸ் ரொம்ப பெருசு. ஏன்னா நம்ம அதிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால நம்மளுக்கு அந்த ஸ்டார்லாம் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது, பட் அதோட ஆக்சுவல் சைஸ் அது ரொம்ப பெருசாக தான் இருக்கும். இட் ரியலி ஹியூஜ் மீன்ஸ் பிக் இன் சைஸ். The first heading is universe. The universe is a vast expanse of space. Most astronomers believe that the universe came into existence after the Big Bang explosion that took place about 15 billion years ago. The universe consists of billions of galaxies, stars, planets, comets, asteroids, meteoroids and natural satellites. ஸோ யூனிவர்ஸ்னால் என்னது, அது ஸ்பேஸோட எக்ஸ்பேன்ஷன். இது ஒரு 15 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உருவாச்சு அப்படின்னு நம்ம அஸ்ட்ரோனமர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த யூனிவர்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னா, பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ், ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸ்டார்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் நட்சத்திரம், பிளானட்ஸ் நம்மளுக்கு தெரியும், காமெட்ஸ்னால் வால் நட்சத்திரம் சொல்லுவோம்ல அது, அப்புறம் சின்ன சின்ன பிளானட்ஸு அது எல்லாமே அங்கே இருக்குது. ஓகே, these are collectively called as celestial bodies. So these all the things which is in the universe are called as celestial bodies, which are located far away from each other. So இது எல்லாமே ஸ்பேஸில் இருக்குது. இது எல்லாமே ஒன்றுலேருந்து இன்னொன்று ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு இருக்கும். A light year is the unit used to measure the distance between the celestial bodies. So we want to measure the distance between the stars and planets, no? So for that we are using this, that is a light year. Light year ன்றதை யூஸ் பண்ணி தான் அதோட டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். Galaxy. A galaxy is a huge cluster of stars which are held together by gravitational force. ஸோ கேலக்ஸின்றது அதில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும். ஓகேயா, அது எல்லாமே எப்படி ஒன்றா இருக்குது, விச் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால எல்லாம் ஒன்றா இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கேலக்ஸிஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் இன் ஸ்பேஸ் பட் சம் ரிமைன் இன் குரூப்ஸ். ஸோ நிறைய கேலக்ஸிஸ் எப்படி இருக்கும், ஸ்கேட்டர்ட் அப்படின்னா சிதறி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒரு சிலது குரூப்பாகவே இருக்குது. த மில்கி வே கேலக்ஸி வாஸ் ஃபார்ம்ட் அபவுட் 5 billion years after the Big Bang explosion. Our solar system is a part of the Milky Way galaxy. So Milky Way galaxy 5 billion yearsக்கு முன்னாடி உருவாச்சு. நம்ம சோலார் சிஸ்டமும் Milky Way galaxyல ஒரு பார்ட். So see this is the picture of galaxy.
Andromeda galaxy is the nearest to the Earth apart from the Magellanic Clouds galaxy. So next we are going to see about the solar system. The word solar is derived from the Roman word sol, which means sun god. The solar என்ற வேர்ட் வந்து ஒரு ரோமன் வேர்ட், அதிலிருந்து தான் டிரைவ் பண்ணியிருக்கோம். அதாவது சொல் அப்படின்ற ரோமன் வேர்ட்லேருந்து சோலார் அப்படின்னு டிரைவ் பண்ணியிருக்கோம், விச் மீன்ஸ் சன் காட், அதாவது சூரியனோட கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The solar system is believed to have formed about 4.5 billion years ago. So solar system has formed 4.5 billion years ago. The solar system is a gravitationally bound system which comprises of the sun, the 8 planets, the dwarf planets, satellites, comets, asteroids and meteoroids. So solar systemல என்னெல்லாம் இருக்குது? sun, 8 planet, dwarf planet எல்லாமே அதில் இருக்குது. அது வந்து gravitational boundனால அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து அதில் இருக்குது. Next we are going to see about the sun. So this is the image of sun. The sun is at the center of the solar system. Each member of the solar system revolves around the sun. So sun is at the center. Center na ina naduvula irukku, solar system oda naduvula irukku. Each member of the solar system revolves around the sun. Revolves na ada suttikitte varudhu. The sun is so huge that it accounts for 99.8% of the entire mass of the solar system. So sun வந்து ரொம்ப பெருசு, huge means big, so that it accounts for 99.8%. so அது மொத்த solar systemல 99.8% weight வந்து sun தான் இருக்கு. The sun is made up of extremely hot gases like hydrogen and helium. The sun is a star. It is self-luminous. It gives light on its own. The sun is a star. It is self-luminous, so it gives its own light. The surface temperature of the sun is about 6000 degrees Celsius. It is the source of light and heat energy to the entire solar system. Sunlight takes about 8 minutes to reach the earth. So அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? 6000 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட். சோலார் சிஸ்டமில் இருக்கிற ஹீட் எனர்ஜியும் சோர்ஸ் ஆஃப் லைட்டும் இது ரெண்டும் தான். அப்புறம் சன்லைட் வந்து நம்ம ஏர்த்தை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுது? 8 மினிட்ஸ் டைம் ஆகுது மேலேருந்து சூரிய ஒளி வந்து ஏர்த் மேலே விழுறதுக்கு. பிளானட்ஸ். த வேர்ட் பிளானட் மீன்ஸ் வேண்டரர். ஸோ பிளானட்னா என்ன அர்த்தம்? வேண்டரர் அப்படின்னா சுற்றி வர்றது அப்படின்னு அர்த்தம். தெர் ஆர் 8 planets in the solar system. They are Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus and Neptune. All the planets rotate anti-clockwise from west to east on their own axis except Venus and Uranus. So எல்லா பிளானட்டும் எப்படி ரொட்டேட் பண்ணுது? ஆன்டி கிளாக் வைஸில் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் பண்ணுது, எக்ஸப்ட் வீனஸ் அண்ட் யுரேனஸ். The elliptical path in which the planets move around the sun is known as orbit. ஸோ பிளானட்ஸ் வந்து சன்னை வந்து சுற்றிட்டே வரும்னு சொன்னோம்ல, அது சுற்றுற ஒரு பாதை இருக்குல்ல, நம்ம அதை ஆர்பிட்னு சொல்கிறோம். The 8 planets revolve in their respective orbits because of the gravitational pull of the sun. ஸோ 8 பிளானட்ஸும் சுற்றுறதுக்கு தனித்தனி வே இருக்குது. ஸோ அதில் தான் எல்லாமே ரொட்டேட் ஆகும். They do not move out of their paths or away from the solar system. So due to gravitational pull, the planets will not move out of their path. அது வழியிலிருந்து அது தவறாமல் அதே இதுலேயே அப்படியே சுற்றிட்டே வரும். The 4 planets nearer to the sun are called inner or terrestrial planets. Mercury, Venus, Earth and Mars are the 4 planets which is nearer to the sun. The inner planets are comparatively smaller in size and are composed of rocks. ஸோ இந்த 4 இன்னர் பிளானட் சொல்கிறோம். இது எல்லாமே சைஸில் சின்னதாக இருக்கும். அது எதால் ஆனது? ராக்ஸ், பாறைகளால் ஆனது தான் இந்த 4 பிளானட்ஸும். The surface of the inner planets has mountains, volcanoes and craters. The last 4 planets are called as outer planets or Jovian planets, that is Jupiter, Saturn, Uranus and Neptune. They are also called gaseous giants. An asteroid belt is found between Mars and Jupiter.
ஸோ ஃபஸ்ட்டு 4 பிளானட்டையும் நம்ம இன்னர் பிளானட் சொல்கிறோம். அது என்னெல்லாம்? மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். அடுத்த 4 பிளானட் ஜூபிட்டர், சர்டன், யுரேனஸ், நெப்டியூன். அதை அவுட்டர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.